இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை திருவண்ணநல்லூர்ல தன்னுடைய வீட்டு வாசல் திண்ணையில மண்ணை கூப்பி சிவலிங்கம் செய்து விளையாடி கொண்டிருந்தது. இந்த காட்சியை வானவெளியிலே சென்ற சத்தியான தரிசனிகள் கண்டார். இவரே ஞானம் பெற்றவர் என்று அவர் இறங்கி வந்து தன் சிஷ்யனை தன் சீடனை தேர்ந்து எடுத்த பெருமை மெய்கண்டாருக்கு உண்டு. இதுதான் சைவ சமயம் சொல்லுகிற மிகப்பெரிய தத்துவார்த்தமான உண்மை. இது கசப்பா இருந்தாலும் பரவாயில்லை, உண்மை இதுதான். மெடிக்கல் வைக்கிற எல்லா மாத்திரையும் கசப்பா தான் இருக்கும், ஆனா வியாதிகள் நீக்கும். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? குருநாதர் தான் சீடனை தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர சீடன் ஒருபோதும் குருவை தேர்ந்தெடுக்க முடியவே முடியாது. அப்படி இருக்குமானால் அந்த குருநாதர் சீக்கிரம் மாற்றப்படுவார். எந்த சிஷ்யன் குருநாதரை தேர்ந்தெடுக்கிறானோ நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்க வாழ்க்கையிலே அது அனுபவமா இருக்கலாம். நீங்க முதல்ல ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு குரு இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது மாற்றலாம்னு யோசனை வந்திருக்கலாம். இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. கட்டின மனைவியே மாத்தலாம், வீட்டுக்காரரையே இந்த அம்மா மாத்துது, பிள்ளைங்களையே அம்மா அப்பா மாத்திடுறாங்க. அப்ப குருநாதர் மாத்துறதுக்கு என்ன சார்? மாற்றம் ஒன்றே மாறாதது. எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா, இத திருமந்திரம் சொல்லுகிறது. குருவே சிவன், குருவே கோமான், குருவே குறி உணர்வு அச்சுதோர் கோவை. மிக அழகான ஒரு வாசகம். அதைத்தான் நம்முடைய வேதங்களும் ஆகமங்களும் இந்த குருநாதரை காட்டுவதற்காக மானுட சட்டை தாங்கி இந்த குவளையத்தோல் போற்றுவதற்காக நம்முடைய கருமேனிகளை தீர்க்க வந்த திருமேனிகள் தான் நம்முடைய நால்வர்கள், நம்முடைய குருநாதர்கள் 63 நாயன்மார். ஒரு குரு சிஷ்ய பாரம்பரியம் எப்படி இருக்கணும்னு காட்டியவர் மாணிக்கவாசகர். ஒரு குரு எப்படி இருக்கணும்னு காட்டியவன் தட்சிணாமூர்த்தி. அதனால அவன் குருன்னு பேரு. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவ தொடக்கை வெல்வாம். அவர் பெரிய குருநாதன், பரம குருநாதன். அந்த குருநாதன் நீங்க கவனிச்சு பாருங்க, எப்படி மெய்கண்டாரை சத்தியஞான தரிசனிகள் தேர்ந்தெடுத்தாரோ அதுபோல மாணிக்க வாசகரை சிவபெருமான் தான் தேர்ந்தெடுத்தார். இவர் குருநாதர் உட்கார்ந்து ஏதோ சொல்லுகிறாரேன்னு வேடிக்கை தான் பார்க்க வந்தார். பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மகுடி வித்தை காட்டுவது போல எல்லாரும் போய் நிற்பான். இது ஒரு பழக்கம் நம்முடைய தமிழ்நாட்டில். தமிழர்களுடைய பெரிய பழக்கம் என்னன்னா, எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயாவது ஒரு மோதிரம் வித்தாவோ லேகியம் வித்தாவோ அதுல வாங்குறவன் 2 பேர் இருப்பான், வேடிக்கை பார்க்குற 100 பேர் இருப்பான். என்னடா பண்றான் அப்படின்னு பார்ப்பான். கடைசியில என்ன பண்ணுவான், அவனே ஏமாத்தி பையில இருந்து ஒரு 500 ரூபாயை எடுத்துருவான். நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு சாதாரணமா ஒரு சாலையில ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டதுன்னா அந்த விபத்துல காப்பாத்துறதை விட அந்த விபத்து என்ன நடந்ததுன்னு இவன் டிராபிக்ல நிற்பான். 100வது பஸ் இருப்பான். என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுன்னு கேட்பான். ஏன் அவ்வளவு ஆர்வம்? அங்க என்ன ஆச்சுன்னு நடந்து கேட்கறதுக்கு என்ன பண்ணுவான், என்னங்க ஆச்சு கூட்டமா இருக்கு, எல்லா தலையும் பஸ்ல இருந்து வெளியே நிற்கும். டிரைவர் முதல்ல போட்டோம். என்ன காரணம், என்னாச்சு, டிராபிக் என்னாச்சு, சரி செத்து போயிட்டானா இருக்கிறானா அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டான். என்னங்க ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணுவான், இவன் பின்னாடி வர வண்டியை பாரு, இவன் ஒழுங்கா போகாம இவன் டிராபிக் பண்ணுவான் பின்னாடி. எல்லாம் வண்டியை போட்டு வேடிக்கை ஆணு பார்ப்பான். யாராவது காப்பாற்றுவார் உண்டானா கிடையாது. இந்த பழக்கம் தமிழருக்கு உண்டு. அதே மாதிரிதான் மணிவாசகர் குதிரை வாங்க போனார். சிவபெருமான் இந்த கூட்டத்தை கண்டு மணிவாசகர் வந்து தன்னை அடைவார் என்று எண்ணினார். இதே மாதிரி பழைய திருப்பரந்துறையில குறுங்கவரத்துக்கு கீழே குருநாதன் அமர்ந்திருக்க பாடம் சொல்லிக் கொண்டிருந்தான். மணிவாசகர் பார்த்தார், என்ன ஏதோ ஒரு கூட்டம் இருக்கிறது, இது போல தோரணங்கள் கட்டி மின்விளக்குகளால் அலங்காரம் செய்து இப்படியெல்லாம் அடியார்கள் புடைசூழ யாரோ ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறாரே என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வந்து அமர்ந்தார். சென்ற வேலையை விட்டு இப்ப இத்தனை பேர் மத்தியில வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான அமைச்சர்கள் சேவராளிகள் அத்தனை பேர் மத்தியில மணிவாசகரை மட்டும் ஏன் ஆட்கொண்டான்றத அவர் அங்கேயே சொல்லுவார். தன்னுடைய கீர்த்தி திருஅகவல்ல
ஆயிரம் பேர் கொண்ட குழுவிலே மணிவாசகர் இருந்தார். ஒன்ற எரியில் கலந்தனர் என்று சொல்லுவார்.